இப்ப கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திட்டத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஒரு திட்டமிடுவாங்க. அதாவது ஒரு 5 இயர் பிளான். நம்ம படிக்கும்போதே பார்த்திருப்போம். 5 இயர் பிளான்ங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு பிளான். அதாவது ஒரு விஷயத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவங்க கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த 5 இயர் பிளானுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம இலக்க அடையறதுக்கு. இது கவர்மெண்ட் திட்டமிட்டு அடையறாங்க, அடையலைங்கிறத பத்தி இப்ப நம்ம பேச வரல. நம்ம அடையறோமா இல்லையாங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். இப்ப இளைஞர்களாகட்டும், இல்ல பெரியவங்களாகட்டும், இப்ப என்ன பண்ண போறாங்க? அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறது ஒரு பெரிய $1000 கொஸ்டின்வாங்களே, அந்த மாதிரி ஆயிடுது. என்னன்னா, என்ன ஆகணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. ஆனா எப்படி ஆகணுங்கிறது தெரிய மாட்டேங்கிறது. இதுக்கு தான் நாம நெறைய ஆண்டர்பிரினர்ஸ் நெறைய சாதிச்சவங்கள முதல்ல படிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு எப்படி அவங்க அந்த முன்னேற்றத்துக்கு படிப்படியா வந்தாங்க அப்படிங்கிறத நாம கத்துக்க முடியும். நம்ம லைஃப்லயும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு பிளான் இருக்கணும். இப்ப இந்த டோரா புஜ்ஜின்னு ஒரு கார்ட்டூன் இது பார்த்திருப்பீங்க. உங்க பசங்க பார்க்கும்போது பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் டோரா புஜ்ஜிக்கு என்ன தேவை? மேப் இல்லையா? நான் தான் மேப், நான் தான் மேப்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில என்ன நெனைச்சாங்களோ அந்த விஷயத்த போய் அடையணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மேப் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மேப்ல எங்க போய் சேரணும்? இந்த வருஷம் என்ன என்ன முடிச்சிருக்கணும் அதுக்கு நாம? வர இருக்கிற 6 மாசத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை என்ன? அடுத்த வருஷம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த மாதிரி நாம அந்த அந்த இலக்க அடையறதுக்கு சரியான ஒரு வழிய நாம முதல்லயே நாம தயாரிக்கணும். தயாரிச்சு இத்தனை வருஷத்துக்குள்ள செய்யணும் அப்படிங்கிறது ஒரு டெட்லைன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கு டெட்லைன் கண்டிப்பா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வருஷத்துக்குள்ள இது ஆகணும் அப்படிங்கிறது. அப்பதான் நம்ம அந்த வருஷத்துல நம்ம பின்னோக்கிய பயணம் பண்ணும்போது, இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த மாசம் என்ன பண்ணணும்? இந்த வாரம் என்ன பண்ணணும்? இந்த வருஷம் என்ன பண்ணணுங்கிறத நாம பிளான் பண்ணி அந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியும். உங்களோட ஃபோக்கஸ் அடையணும்னா, அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மேப் இருக்கணும். அந்த ரூட் மேப் இருக்கணும். அந்த ரூட்ட நோக்கி உங்க பயணம் தடம் மாறாம இருக்கணும். அப்படி இருந்தா, கண்டிப்பா நீங்க என்ன அடையணுமோ, அந்த விஷயத்த அடைய முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது 5 இயர் பிளான ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய இலக்குக்கான ஒரு மேப்ப ரெடி பண்ணுங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.